அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவும் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் மகளிர் சுய உதவிக் குழுக்களை யார் தொடங்கியவர், அதனுடைய கான்செப்டை கொண்டு வந்தவர் யார், அவருடைய வாழ்க்கை வரலாறு, எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பது பற்றிய அனைத்து கருத்துக்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தினம் என்னென்னா, இனிய உறவுகள், இன்றைய தினம் சுய உதவி குழுக்களுடைய நோக்கம் என்ன, என்ன நோக்கத்திற்காக சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டது, அதனுடைய குறிக்கோள்கள் என்ன, என்ன குறிக்கோளோடு துவங்கப்பட்டது, எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி எஸ்எச்ஜிஸ், அதனுடைய நோக்கத்திற்காக, என்ன நோக்கத்திற்காகவும் குறிக்கோளுக்காகவும் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டது என்பது பற்றி நாம் இன்றைய தினம் உங்களோடு உரையாடப் போகின்றேன், உன்னோடு பேசப் போகின்றேன். பேசலாமா? முதல்ல அடிப்படையில் சுய உதவி குழுக்கள் என்றால் என்ன, அதை பார்த்துக்கிறோம். சுய உதவி குழுக்கள் என்பது என்னென்னா, ஒரே விதமான பகுதியில் ஒரே விதமான பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மகளிர்கள், குறைந்தது 10 பேரும் அதிகபட்சமாக 20 பேரும் ஒன்றிணைவது, ஒரு குழுவாக ஒன்றிணைவது தான் ஒரு பொது தேவைக்காக, பொது நோக்கத்திற்காக, அந்த குழுக்களுடைய பொது நோக்கத்திற்காக, அந்த குழுக்களுடைய உறுப்பினர்களுடைய பொது தேவைக்காக அவர்கள் அனைவரும் ஒன்று கூடுவது தான் என்ன சொல்கிறோம், சுய உதவி குழு என்று அழைக்கின்றோம். அவங்களுடைய தேவைக்காக, அதான் சொல்கிறீங்களா, அதிலே சொல்கிறீங்க சுய உதவி, அதுதான் முடிஞ்சு வச்சு. அதிலே பதிலும் இருக்கிறது. தங்களுடைய சுய பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக, தனிப்பட்ட ஒருவராக இருந்தால் அதை செய்ய முடியாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க தங்களுடைய பலத்தை என்ன செய்கிறாங்கன்னா 10லிருந்து 20 பேர் வரை ஒரு குழுவாக, ஒரே ஊராக இருக்கலாம், ஒரே தெருவாக இருக்கலாம், ஆனால் மகளிராக இருக்க வேண்டும். அவர்கள் அனைவருமே வறுமை கோட்டிற்கு கீழானவர்களாக இருக்க வேண்டும், அல்லது ஒரே தொழிலை செய்யக்கூடியவர்கள், கூலி வேலைக்கு போகிறவங்களாக இருக்கணும். இப்படி குறிப்பிட்ட எல்லாருக்குமே ஒரே விதமான பிரச்சனைகள் இருக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற வகையில் இருக்க வேண்டும். அதற்காக தங்களுடைய பிரச்சனையை தாங்களே தீர்த்து கொள்வதற்காக ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு அமைப்பு என்ன சொல்கிறோம்னா, அதனை சுய உதவி குழு அப்படின்னு சொல்கிறோம். சுயமாக தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்வது, தங்களுடைய பிரச்சனை தாங்களே தீர்த்து கொள்கின்ற வழிமுறைகளில் ஒன்றாக இந்த குழு இருக்கிறது. இதில் என்னென்னா, பணக்காரங்க இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுங்க, ஏன்னா பணக்காரங்களுடைய பிரச்சனை வேறையாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுடைய பிரச்சனை வேறையாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அவர்களுக்கு இருப்பதில்லை. அப்போ அதனால தான் என்னென்னா, ஒரே மாதிரியான பிரச்சனைகளோடு ஒரே மாதிரியான சூழலில் வாழக்கூடிய பெண்களுடைய ஒரு அமைப்பு, இது என்ன சொல்கிறேன்னா முறைசாரா குழுக்கள். இது நான் ஃபார்மல் குரூப்ஸு. இது என்னென்னா, இது எந்த ஒரு சட்டத்திட்டத்திலும் இருக்காது. இப்போ பார்த்துருப்பீங்க, என்ஜிஓ அப்படின்னா ஒரு சொசைட்டி தொடங்கணும்னா அதுக்கு சொசைட்டி ஆக்ட் அப்படி ஒன்று இருக்குது, சொசைட்டி ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் ஃபவுண்டேஷன், ட்ரஸ்ட்டு, இது எல்லாமே என்னென்னா அதற்கென்று சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதற்கென்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது என்னென்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்களே உருவாக்கி கொள்ளலாம், ஆனால் இது சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது.
இந்த சுய உதவி குழுக்கள் வந்து சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. இது அமைப்பு இல்லாத பதியப்படாத குழுக்கள். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த குழுவில் வந்து தலைவர் இருப்பாங்களா? இல்லவே இல்லை. தலைவர் வந்து கிடையாது. செயலாளர் இருப்பாங்களா? செயலாளரும் கிடையாது. இப்போ பார்க்குறோம், இதில் போடுறாங்க, இந்த குழுவின் சுய உதவி குழுவுடைய செயலாளர், தலைவர். உண்மையிலேயே அது முழுமையாக இந்த மகளிர் சுய உதவி குழுவை பற்றி தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும். அதில் பயிற்சி பெற்றவர்களோ அல்லது பயிற்சியாளர்களுக்கோ தெரியும். மகளிர் சுய உதவி குழுக்களில் தலைவர் பதவின்னு ஒன்று கிடையவே கிடையாது. செயலாளர் என்ற பதவியும் கிடையாது. பொருளாளர் என்ற பதவியும் கிடையாது. வேறு என்னதான் இருக்கும் அப்படின்னா, ஒன்று பிரதிநிதி, ஒன்று முதலாம் பிரதிநிதி, பிரதிநிதி ஒன்று, இன்னொன்று பிரதிநிதி 2, அடுத்து சுய உதவி குழுக்களுடைய உறுப்பினர்கள். அவ்வளவுதான். சரி, நீங்கள் நினைக்கலாம், ஏன் 10லேருந்து 20 பேர் தான் வைக்கணுமா இந்த குழுவில் அப்படின்னா, ஆம், அதற்கு என்று சில வரையறை வச்சுருக்காங்க. அது எதற்காக அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா 50 வீடு, ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த 50 குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சொல்லிட்டு வந்து நாம் அந்த மீட்டிங் நடத்துறது ஒரு அவசரத்துக்கு வந்து நடக்காத காரியமாக இருக்கிறது. அடுத்து என்னென்னா, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 20 பேர் 10 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இடத்தில் அமர்ந்து பேசி முடிவெடுப்பது ஈஸி. அடுத்து ஒரு மீட்டிங் போகணும்னா கூட 10 பேர் 20 பேர்னா ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே கூட உட்காந்து ஒரு கூட்டம் நடத்திட முடியும். ஆனால் 50 பேர் என்றால் 20 பேருக்கு மேலே 25 பேர் 30 பேர் என்று இருக்கின்ற போது என்ன, ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு, அவங்க கூட்டம் நடத்துவதற்கு ஒரு மண்டபத்தை வந்து வாடகைக்கு எடுக்கணும், அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை தேடணும், அல்லது ஒரு பால்வாடியில் வந்து தேடணும், அல்லது ஒரு பெரிய வீடாக இருக்க வேண்டும், அல்லது ஷெட்டு போடணும். ஆனால் எதுவுமே தேவையில்லை. யாரோ சுய உதவி குழுக்களுடைய உறுப்பினருடைய ஒரு வீட்டில், ஒரு சிறிய வீட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன திண்ணை இருந்தால் போதும். அந்த திண்ணையில் அமர்ந்து அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை நடத்திவிட முடியும். இப்படி கூட்டம் நடத்துவதற்கும் அவர்களுக்குள் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும், அடுத்து குழுவினுடைய முடிவை எளிதாக எடுப்பதற்கும் இந்த 10லிருந்து 20 பேர் இருக்கின்ற ஒரு குழுவே சிறந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் சுய உதவி குழுவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 10லிருந்து 20க்குள் வைத்திருக்கிறது. ஏனதானெல்லாம் வைக்கலை. இது பல ஆய்வுகளுக்கு பின்னாடி அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது சுய உதவிக்குழு வந்து சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை அறிந்து அதற்கு பின்பாகத்தான் முடிவு செய்திருக்கின்றனர். அடுத்து என்னென்னா, இந்த சுய உதவி குழுவினுடைய உறுப்பினர்கள்கிட்ட ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி பாகுபாடு, மத பிரிவினை எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வாறு ஒரு குழுவில் ஜாதி பாகுபாடும் மத பிரிவினையும், ஏழை பணக்காரன் என்ற ஏழைனா ஏழைகள் இருக்கலாம், பணக்காரன் வந்து உள்ளே சேர முடியாது. ஏன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்து உறுப்பினர்களாக இருக்க முடியும். இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு தடங்களும் இல்லாத, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நாங்கள்லாம் இருக்கிற போது என்ன செய்வாங்கன்னா, குழு தணிக்கை செய்வாங்க, ஆடிட்டிங், எஸ்ஹெச்ஜி ஆடிட்டிங் இப்போயாவது நடக்குதான்னு தெரியலை. அப்போ வந்து என்னென்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்வானா, அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை தணிக்கை நடைபெறும், சுய உதவிக்குழுவினுடைய தணிக்கை. அப்போ எந்த குழுவில் வந்து எந்த குழுக்களில் அதிகமாக மீட்டிங் நடக்கலையோ, எந்த குழுக்களில் வந்து உறுப்பினர்கள் நிறைய விலகி போயிருக்காங்களோ, எந்த குழுக்களில் நிறைய புது உறுப்பினர்கள் இப்போ வந்து 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 போகிறாங்களோ, அந்த குழுக்கள் எல்லாம், எந்த குழுவில் வந்து கடன்
சுழல் நிதி வந்து முறையாக பயன்படுத்தப்படவில்லையோ, எந்த குழுக்களில் வந்து அதிகளவு கடன் உதவி செய்யப்படவில்லையோ, இப்படிப்பட்ட குழுக்களை எல்லாம் அவர்கள் தரமற்ற குழுக்கள் என்று முடிவு செய்து விடுவார்கள். அந்த குழுக்கள் தரமில்லாத, டிஸ்குவாலிஃபைடு. அவங்க குவாலிஃபைடு கிடையாது. தே ஆர் டிஸ்குவாலிஃபைடு, தரமற்ற குழுக்கள் என்று முடிவு செய்து அவங்கள என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த உமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, மகளிர் மேம்பாட்டு கழகம், அந்த கழகத்தினுடைய அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ என்னென்ன நடக்குது என்று எனக்கு தெரியலை. ஏன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறேன் நான், இப்படியெல்லாம் இருந்தால் சிறந்த குழுக்களாக இருக்க முடியும். இப்போ அதனால தான் இந்த குழுக்கள் வந்து தன்னுடைய தேவைக்கும், இது மட்டுமல்ல, சமுதாய கடமையாற்றவும் முடியும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அழகர் கோவில் இருக்குது, மதுரையில் அழகர் கோவிலில் ஒரு முறை இதே மாதிரி சுய உதவி குழுக்களுடைய கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்திற்கு அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் வந்திருந்தார்கள். வந்தவர் அங்கு இருந்த சின்னத்தா என்ற மகளிரிடம், அவங்க வந்து ஒரு நிறைய குழுக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவியவர். அவர்களுடைய காலில் வந்து விழுந்தார். யார்? திரு வாஜ்பாய் அவர்கள். அவருடைய அந்த சின்னத்தா என்பவருடைய காலில் விழுகின்ற அளவிற்கு இவர்கள் உயர்ந்த மதிப்போடு இருந்தார்கள். ஆனால் இப்போ குழுக்களுக்கு ரொம்ப குலுங்கி போய் கிடக்கு. நிறைய குழுக்கள் வந்து குழுக்களாக இல்லை, குழுக்களுக்குள்ளே பல குழுக்களாக இருக்கிறது. ஒரு சுய உதவி குழு இருக்குன்னா அதில் பல குழுக்கள் இருக்கின்றன. ஒரு குழுவாக, சுய உதவி குழுவாக நிறைய குழுக்கள் இல்லை. கடன், ஏகப்பட்ட கடன் சுமைக்குள் ஆழ்ந்து இருக்கிறார்கள். எல்லாமே சுயநலமாக இருக்கிறது. இதில் ஏகப்பட்ட மிடில் மேன் வந்துட்டாங்க. மிடில் மேன்னா இல்லை, மிடில் விமன். ஏன்னா ஆண்கள் இல்லை, பெண்கள் தான். பணம் ஒரு குழுக்கு நிறைய சங்கங்கள் என்னென்னமோ சொல்லி வர்றாங்க. உஜ்வாலா என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லி வட்டிக்கு விடுறாங்க. இந்த சுய உதவி குழுக்கள் இடத்தில் என்ன செய்கிறேன்னா, வட்டிக்கு விடுகின்றன. 2 ரூபா வட்டி. அந்த லோனை வந்து வாங்கி தரவங்களுக்கு 1000 ரூபா. அது மட்டும் இல்லை, என்ன செய்கிறேன்னா, நான் வந்து என்ன செய்கிறேன்னா, யாருக்கா வாங்கி தர்றது. அப்படிலாம் கிடையாது, வாங்கி தர முடியாது. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இன்னொருத்தருக்கு வாங்கி தர்றது, இன்னொருத்தர் எனக்கு வாங்கி தருவது. இப்படி அந்த சட்டத்திட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சுய உதவி குழுக்கள் இயங்க வேண்டும் என்று முடிவு செய்து நடத்தினார்களோ அது எதுவுமே இப்பொழுது குழுக்களிடத்தில் இல்லை. இது தமிழக அரசு கவனித்து, ஏன்னா தமிழக அரசு சுய உதவி குழுக்கள் மீது அதிக அக்கறையும் அதிக பணமும் தந்து கொண்டு இருக்கிறது. கடன் உதவியாக, நுண்கடனாக, மைக்ரோ கிரெடிட் வந்து நிறைய செய்கிறாங்க. ஆனால் அதை எவ்வாறு செய்கின்றன என்பது தெரியவில்லை. இதை மகளிர் மேம்பாட்டு திட்டமும் அரசும் நுண்ணிப்பாக கவனித்து அவர்கள் ஒவ்வொரு குழுக்களையும் ஆய்வு நடத்துதல் வேண்டும், தணிக்கை செய்து வேண்டும். அதுவும் அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கல்ல, ஆரோக்கியமான வளர்ச்சி பெறுவதற்காக, அவர்கள் மேலும் மேலும் கடனுக்குள் மூழ்காமல் இருப்பதற்காக. இப்பொழுதே நிறைய குழுக்கள் உறுப்பினர்கள் கடலுக்குள் மூழ்கிவிட்டனர். இப்போ சுழல் நிதியெல்லாம் கிடையாது, இல்லை. அதனுடைய நோக்கமே மாதம் 50, 100, 50, 10, 20, 25 அந்த உறுப்பினர்கள் 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் வந்து அவங்களா பேசி முடிவு பண்ணணும். நாம் வந்து வாரத்துக்கு 10 ரூபா சேர்க்கலாம், வாரத்துக்கு 25 ரூபா நம்ம சேர்க்கலாம், வாரத்துக்கு 100 ரூபா போடலாம் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து. அப்போ 20 பேர் சேர்ந்தாங்கன்னா 2000 ரூபாய் ஆகிவிடும். இந்த 2000 ரூபாயை என்ன செய்வாங்கன்னா
குழு ஒரு உறுப்பினர்கள் யாருக்காவது அவசர தேவை வருகிறது என்றால் மிக குறைந்த வட்டிக்கு அவங்களிடத்தை கொடுப்பாங்க. கொடுத்து என்ன செய்வானா, ஒவ்வொரு மாதமும் தந்து விட வேண்டும். ஒவ்வொரு மாதத்தில் வந்து வட்டியோடு தருவாங்க. 2000 வாங்குறாங்கன்னா வட்டி 2000க்கு எவ்வளவு, இந்த ஒரு 40 ரூபா இந்த மாத கடைசியில் அடுத்த கூட்டத்தில் வைத்து தான் தர வேண்டும். கூட்டத்தில் வைத்து தான் கடன் கொடுக்க வேண்டும். கடனை திருப்பி கொடுப்பதும் கூட்டம் நடத்துவது தான் திருப்பி தர வேண்டும். இப்படி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. இப்பொழுது எவ்வாறு, யாரோ வரான், ரோட்டில் நின்று கடனை கேட்டு மல்லு கட்டுறான், என் பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க, சண்டை போடுறாங்க, அசிங்கப்படுறாங்க. இவருடைய வாழ்க்கை புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அவங்களுடைய ஒவ்வொரு கடன் திருப்பத்தின் போதும், கடனை வந்து திருப்பி கொடுக்கின்ற போது நடு ரோட்டில் மல்லு கட்டுறான், சண்டை போடுறான். இப்போ அவங்க அப்போ என்ன செய்யற, கடனை வந்து உடனடியாக திருப்பி கொடுக்க முடியாத போது என்ன செய்கிறானா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய காது மூக்கத்தி, காதில் இருக்கிற காதணி மூக்கத்தி, அதே மாதிரி கொலுசிலிருந்து, அதே மாதிரி என்ன இருக்கிறது, அண்டா புண்டா சட்டி பானை அனைத்தையும் அடமானம் வைக்கின்றனர். ஏன்னா அவ்வளவு நெருக்கடி தருகின்றனர் கடனை திருப்பி செலுத்தாத போது. இந்த நெருக்கடிக்கும் பயந்து இந்த தடவை நம்ம முறையாக கட்டலைன்னா அடுத்த தடவை லோன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கடனை அடைப்பதற்காக, வட்டியோடு அடைப்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் அடமானம் வைப்பதற்கு தயங்குவது இல்லை. அந்த அடமானம் வைக்கிற போதில் எவ்வளோ தெரியுமா வட்டி? 5 ரூபாய், 100க்கு 5 ரூபாய் அடமானமாக வைக்கின்றனர். அவங்க 10 ரூபாய்க்கு வைக்கிறாங்க, வார வட்டிக்கு வாங்குறாங்க. அந்த கடனை அடைப்பதற்கு இவங்க குழு உறுப்பினர்கள் வார வட்டிக்கு வாங்குகின்றனர். அப்படி என்றால் இந்த குழுவானது எவ்வாறு உண்மையான நோக்கத்தோடு, எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு இயங்க முடியுமா? அப்பொழுது அங்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அந்த குழுவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இதனை யார் சரி செய்ய வேண்டும்? மகளிர் மேம்பாட்டு திட்டம் தான் சரி செய்ய வேண்டும். அதனுடைய அதிகாரிகள் தான் சரி செய்ய வேண்டும். இது அரசு பெருமையாக 1.5 லட்சம் குழுக்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் பல 1000 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதன் மூலமாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் தருகின்ற அந்த பணம் அவர்களுக்கு எவ்வாறு உதவி இருக்கிறது, எந்த விதத்தில் உதவி கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் அரசு பார்க்க வேண்டும். மகளிர் திட்டம் போக வேண்டும், சென்று அதனை ஆராய வேண்டும். ஆனால் கடனுக்குள் மூழ்கி எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை பண்ணி கொண்டிருக்கின்றனர் என்பது என்று தெரியவில்லை. ஆனால் இப்படியே சென்றால் இதனுடைய விளைவு மிக கொடூரமானதாக இருக்கும். சரி, இப்போ நான் வரேன். என்ன நோக்கத்துக்காகனா, முதல்ல வந்து மகளிர் அதிகாரத்திற்கு வர வேண்டும். முதல்ல வந்து என்னென்னா, முதல் நோக்கம் என்னென்னா, மகளிர் வந்து அதிகாரத்திற்கு வர வேண்டும். மகளிர் ஒரு குடும்பத்தில் இருக்கான்னா மகளிர் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முடிவு செய்வதில்லை. வாழ்க்கையை அவர்கள் முடிவு, படிக்கணுமா அப்பா அம்மா சொல்கிறது, வேலைக்கு போகணுமா அப்பா அம்மா சொல்லணும், இல்லை ஒரு திருமணமாக அப்பா அம்மா முடிவு செய்யணும், மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கணுமா அப்பா அம்மா முடிவு செய்யணும். இப்படி மகளிர் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே அவருடைய பெற்றோரால், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் முடிவு செய்யப்படுகிறது. ஒரு பெண் எந்த ஒரு முடிவையும் டெசிஷன் மேக்கிங் எந்த ஒரு முடிவையும் தானே எடுக்க முடியாத சூழலில் வாழ்கிறார். அதனால் அவருக்கு அதிகாரத்தை பெற்றுத்தருவது இதனுடைய முதல் நோக்கமாகும். விமன் எம்பவர்மெண்ட், அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது. அவர்களுடைய அதிகாரம்னா குடும்பத்தை அவங்களே நடத்தணுன்றது கிடையாது. ஏதோ நான் படிக்க போகிறேன், எனக்கு படிக்க வைங்க, அதை கொண்டு வர்றது. ஏங்க நான் இந்த வேலைக்கு தாங்க போக, எனக்கு அதுதான் விருப்பமாக இருக்குது, அதுக்கு போக போகிறேங்க, போயிட்டு வா. ஏங்க நான் பேங்க்கு போகணுங்க, நான் போக போகிறேன், போயிட்டு வா. அதை வந்து போயிட்டு வான்னு அவங்க சொல்லக்கூடாது. போகிறதுக்கான உரிமை இருக்க வேண்டும் பெண்களுக்கு. அப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றவும் தேர்ந்தெடுப்பதற்கும்
உரிமைகள் பெண்களுக்கு வேண்டும், அதற்கான அதிகாரம் வேண்டும். அதனால தான் சொல்கிறாங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் வேணும், பெண்களுக்கு அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி என்னென்னா, பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிப்பதற்காக இந்த சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டது. முதல்ல என்ன, பெண்களுக்கு அதிகாரத்துக்கு வருவது. அடுத்து என்னென்னா, இரண்டாவது வறுமையை ஒழிப்பதற்கு. அது மட்டுமல்லாமல் கடன் பெறுவது, கடன் வழங்குவது போன்றவற்றெல்லாம் தங்களை பெண்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், அதற்கான உரிமை வேண்டும். அதெல்லாம் இதில் தான் பயிற்சிகள். அதாவது யாராவது இப்போ அரசில் இருந்து கடன் கொடுக்குறாங்கன்னா அதை பெறுவதற்கான வழிமுறைகள் வேண்டும். இப்போ அரசு முன்னாடி என்ன செய்யணும்னா சுழல் நிதி அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இந்த சுழல் நிதியை குழுவுக்கு தான் வழங்குவார்கள். அந்த குழு ஆனது என்ன செய்யும் என்றால், யார் சிறப்பாக செயல்படுகின்றார்களோ அந்த குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். அப்போ எவ்வளோ, அதிகபட்சமாக 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் ஒரு 20 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 5000. அதை அந்த 5000 பணத்தை என்ன செய்வாங்கன்னா, யார் சிறப்பாக திருப்பி செலுத்துகின்றனர் அவர்களுக்கு அடுத்த முறை 5000 என்பது 10,000 கொடுக்கலாம். யார் திருப்பி செலுத்தவில்லையோ ஒரு முறையோடு நிறுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இதே மாதிரி அவர்களுக்கு இந்த அதுக்கடுத்து என்னன்னா, பெண்களுடைய திறமைகளை கண்டறிவது பெரியும். பெண்கள் தையல் தொழில், ஆம்பளைகளை விட பெண்கள் நிறைய தையல் தொழிலில் இருப்பாங்க. ஒரு பை செய்கிறது, அடுத்து பர்ஸு செய்கிறது, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, இல்லது ஒரு பழச்சாறு, ஒரு ஊறுகாய் போட்டு விற்கிறது மாதிரி, பத்தி தயாரிக்கக்கூடியது, கேண்டில் இது மாதிரி இதில் எல்லாம் பெண்கள் தான். ஏன்னா பெண்களுக்கு தான் பொறுமையோடு அதனை கற்றுக்கொண்டு செய்வதற்கான பொறுமை இருக்கும். இது போன்ற தொழில்களில் பெண்கள் எதில் சிறந்து விளங்குகின்றனர் என்று கண்டறிந்து அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவருடைய திறமையை மேம்படுத்துவதற்கு ஸ்கில் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், திறமையை மேம்படுத்துவதற்கு பயிற்சிகள் கொடுத்து அவருடைய திறனை வளர்த்து விடுவது. அடுத்து வளர்த்துட்டு என்ன செய்யலாம், ஒரு தையல் கடை வைக்கலாம். அதாவது இதெல்லாம் நான் சொல்கிறதில் ஒரு உதாரணத்திற்காக. அவர்களுக்கு ஒரு தையல் கடை இல்லை, நான் திறமையாக ஒரு கடை வைப்பேன், மளிகை கடை என்னால் வச்சு நடத்த முடியும், அவங்களுக்கு மளிகை கடை உதவி. அடுத்து என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற வகையில் என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிவது, கண்டறிந்து அந்த பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பது, ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பது, அவர்களுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது இந்த எஸ்ஹெச்சினுடைய நோக்கமாகும். அடுத்து என்னென்னா, ஆண்டர்பிரினர் ட்ரைனர், தொழில் முனைவோர் பயிற்சி. தொழில் முனைவோர்னா யார், யாரெல்லாம் தொழில் செய்ய விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் தொழில் செய்யக்கூடிய திறமை இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே தொழில் முனைவோர் ஆவார்கள். தொழில் செய்ய விரும்புகிறவங்க சின்ன முதலீடு போட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இல்லை, ஒரு 10,000 ரூபா போட்டு கூட செய்யலாம், ஒரு 5000 ரூபா முதலீடு போட்டு கூட செய்யலாம். இப்படி போட்டு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே தொழில் முனைவோர் மட்டும்தான். 1000 கோடி போட்டு தொழில் செஞ்சாலும் அவன் தொழில் முனைவோர் தான், 500 ரூபா போட்டு தொழில் செஞ்சாலும் அவங்க தொழில் முனைவோர் தான், அவங்க தொழில் முனைவோர் தான். இப்படிப்பட்ட தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழங்குவது அது எதனுடைய கடமைனா மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய கடமை. அடுத்து என்னென்னா, வாழ்வாதாரத்திற்கான பயிற்சி. ஒரு ஆடு வளர்ப்பது, ஒரு மாடு வளர்ப்பது, அல்லது காய்கறி தோட்டம் பயிரிடுவது, ஒரு வீட்டு தோட்டம் போடுவது, இவை எல்லாமே, ஒரு மாடி தோட்டம் போடுவது, இவை எல்லாமே லைவ்லிஹுட், வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கான ஆதாரமான தொழில்கள், வாழ்வாதாரத்திற்கான தொழில்கள். அந்த தொழிலுக்கான பயிற்சியை வழங்குவது, அதற்கு தேவையானவற்றை வழங்குவது, இலவசமாக வழங்குவது, இவையெல்லாம் யார் செய்வாங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் செய்ய வேண்டும்.
அடுத்து என்னென்னா, சமுதாயத்தில் வந்து ஒற்றுமையோடு இருப்பது. ஒரு சமுதாயத்தில் வந்து ஒற்றுமையோடு இருப்பதுனா என்னென்ன இருக்கக்கூடாது? ஒற்றுமையாக இருக்கணும்னா, ஏழை, பணக்காரன், சாதி, மதம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த சமுதாயம் மிக சிறப்போடு இருக்கும். அடுத்து மகளிர் மேம்பாடு, மகளிர் கல்வி, மகளிர் வந்து பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவது, பெண் கல்வி இவை எல்லாமே இருந்தாலே அந்த சமுதாயம் உயர்வடையும். அதுவே ஒற்றுமையாக இருக்கும், முன்னேற்றமும் அடையும். சரிங்களா? அடுத்து என்ன நோக்கங்கள்னா, ஒன்று வந்து இப்போ பணம் ஒரு இது கிடைக்குது அப்படின்னா பெண்களை உட்படுத்துவது, அதில் வந்து உள்ளே நுழைச்சிக்கிறணும். முன்னாடி பெண்கள் எதுலேயுமே இருக்க மாட்டாங்க. அரசாங்கத்திலேருந்து ஒரு உதவி வருதுன்னு என்ன செய்வானா, ஒரு சொன்னாங்கல்ல, ஆடு மாடு கொடுத்தாங்க அரசு, இந்த ஏடிஎம்கே பீரியடில் ஆடு மாடுகள் கொடுத்தாங்க, கோழி குஞ்சுகள் கொடுத்தாங்க. அப்போ என்னென்னா அதனுடைய பயனாளிகள் எல்லாமே என்ன செய்வானா ஆண்களாக இருப்பாங்க. இதனால் என்ன செய்யணும்னா பெண் பயனாளிகளை உட்படுத்து. ஒரு வீடு கொடுத்தாலும் என்ன செய்யணும், இப்போ எல்லாம் பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன செஞ்சாங்க, அரசிலிருந்து பண உதவியாகவோ பொருளாதார உதவி எது வந்தாலும் ஆண்கள் மட்டுமே அனுபவித்து வந்தனர். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யுதுன்னா இந்த சுய உதவி குழுக்கள் அவர்கள் முன்னோடிகளாக இருக்கின்றனர். அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனர். பெண்கள் வந்து இதையெல்லாம் பெறுவதற்கு உதவியாக இருக்கின்றனர். அடுத்து சேமிப்பு. மகளிர் குழுக்கள் என்ன செய்கிறானா சேமிக்கின்றனர். எங்கே சேமிக்கின்றனர்? முன்னாடி மாதிரி அரசளவு பெட்டியில் போடுறது கிடையாது, உண்டியலில் போடுறது கிடையாது, அந்த கூரையில் சொருகி வைக்கிறது கிடையாது. இப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் சேமிக்கின்றனர் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கின்றனர் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நேஷனலைஸ்டு பேங்க் அதில் வந்து சேமிக்க துவங்கிவிட்டனர். அப்போது அதனால் என்னென்னா அவர்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கின்றனர். அவருடைய பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கின்றது. இருந்தாலும் இடையில போய் என்ன செய்கிறாங்க, எவனாவது ஒரு ஃபைனான்ஸ்காரை வந்தால் அவனுக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு 30% எவ்வளோ சொல்கிறா, 100க்கு 30 ரூபா தாரேன், 1 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு 30,000 தாரேன் மாதம். நடக்குமா நடக்காத என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். எப்படி கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்போ இதெல்லாம் யார் தர்றா? இதுக்கான வழிகளை வந்து சேவிங்ஸு, அதே மாதிரி கிரெடிட்டு, கடன் உதவி பெறுறது, சேமிப்பது, இவை எல்லாத்துக்கும் வந்து முன்னோடிகளாக இருக்கக்கூடியது எதுனா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள். அடுத்து என்னன்னா வாழ்வாதார பயிற்சி சொல்லிட்டோம். ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்னன்னா ஊட்டச்சத்து வழங்குவது, ஊட்டச்சத்து தருவது, பெறுவது யாராக இருக்குன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். ஏன்னா இவங்க அனீமிக்காக இருப்பாங்க, இரத்த சோகையினால் இவங்க பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. யார்? பெண்களும் குழந்தைகளும். என்னென்னா சோகை நோயினால் வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லாததன் காரணமாக பெண்கள் வந்து அது மட்டும் இல்லை, பெண்கள் மாதவிடாய் வந்து பெண்களுக்கு நடைபெறுது ஒவ்வொரு மாதமும். இதன் காரணமாக அதிக அளவு இரத்தப்போக்கு இருக்கும், அதிக அளவு இரத்தம் வெளியேறிவிடும். அதற்கான நடைபெற வந்து இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டுருவாங்க. அடுத்து குழந்தைகள் வந்து என்ன மால் நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்து குறைபாடினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஊட்டச்சத்து குறைபாடினால் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பெண்கள் வந்து ஒரு மந்த்லி வந்து மாதவிடாய் பிரச்சனையால் வந்து அதிக அளவு ரத்தத்தை இழந்திருப்பாங்க. அடுத்து என்னென்னா இப்போ பெண்கள் குழந்தை பேற்றின் போது, குழந்தை பெறுகின்ற போது அதிக அளவு இரத்தப்போக்கமோ எது ஏற்பட்டதுனால பெண்கள் இரத்த சோகை நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கும் அதனை ஈண்டெடுத்து தரக்கூடிய மகளிருக்கும்
என்னதுன்னா இந்த ஊட்டச்சத்து சப்போர்ட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் அந்த வந்து அவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும். அடுத்து இவங்களுக்கு என்னென்னா விவசாயத்தில் லைவ்லிவுட்டில் வந்து என்ன இப்போ ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம் செய்கிறது போன்றதில் வந்து உதவிகளில் வந்து அரசினுடைய உதவிகளை பெற்றுத்தருவது, அரசினுடைய அல்லது தனியார் தொண்டு நிறுவனங்களினுடைய உதவியை பெற்றுத்தருவது, அது என்னென்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். அடுத்து என்னென்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. மகளிர் மத்தியில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கு காரணமாக என்னென்ன விளைவுகள் வருகிறது, எவ்வாறு பெண்களும் குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்த விழிப்புணர்வினை இந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்துவது, பெண்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அடுத்து இப்போ தமிழக அரசு சொல்கிறோம் இல்லையா சமூக நீதி. சமூக நீதின்றா தெரியும் இல்லையா? ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கணும், உனக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைக்கணும், அவனுக்கு கிடைத்தது இவனுக்கும் கிடைக்க வேண்டும். அங்கே வந்து என்ன முன்னாடி என்ன செய்வானா, இவன் உயர் ஜாதிக்காரே, எந்த உதவி இருந்தாலும் இவனுக்கு முன்னாடி போகணும், அரசு எதுவாக இருந்தாலும் இவன் பணக்காரே அவனுக்கு போகணும், இவன் ஆம்பளை இந்த ஆம்பளைக்கு போகணும். அதில் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆண் பெண் பணக்காரன் ஏழை என்ற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தருக்கு கிடைக்கின்ற உதவியானது அனைவருக்குமே கிடைக்க வேண்டும், ஒரே தட்டாக இருக்க வேண்டும், ஒரே அளவாக இருக்க வேண்டும், ஒரே அளவில் இருக்கணும், ஒரே தட்டில் கிடைக்கணும். இதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்பது ஒருத்தனுக்கு கிடைத்தது அனைவருக்கும் ஒரே அளவில், ஒரே நிறையில், ஒரே வழியில், ஒரே முறையில் கிடைக்க வேண்டும். அதுதான் சமூக நீதி. எனக்கு ஒரு தட்டு அவனுக்கு ஒரு தட்டுன்றது ஏற்றத்தாழ்வு. தட்டும் ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரேதாக இருக்க வேண்டும், அளவும் தட்டும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பது தான். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, டீ தாரேண்டா சொல்கிற ஒரு சில கிராமங்கள் இப்போலாம் நிறைய இடங்கள்ல இல்லை. ரெட்டை கிளாஸ் முறைன்றது, ரெட்டை டம்ளர் முறை அப்படிலாம் இருந்துச்சு. ரெட்டை குவளை முறை என்னென்னா, உள்ளூரில் வந்து உயர்ந்த சாதிக்கு ஒரு குவளை, தாழ்ந்த சாதியினர் சொல்லக்கூடிய ஷெட்யூல்டுக்காரங்க, அது அட்டவணைப்பு மக்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு குவளை, இது மாதிரி இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால தான் அது சமூக நீதி இல்லாதது. இப்போ சமூக நீதின்றா அனைவருக்கும் ஒரே கலாஸ் தான், அனைவருக்கும் தண்ணின்றா தண்ணி, அனைவருக்கும் பால்ன்றா பால், அனைவருக்கும் பாயாசம்டா பாயாசம்டா. இது ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல கிடைக்கணும். அதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி வந்து பெற்றுத்தருவது இந்த சுய உதவி குழுக்கள். அடுத்து என்னென்னா, டிசாஸ்டரில் வந்து ஒரு அவேர்னஸ். இப்போ ஒரு பயங்கர முன்னாடிலாம் வந்துச்சு இல்லையா, ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பார்த்தோம்னா பர்மாவில் வந்து 10,000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்றாங்க. பர்மா தாய்லாந்தில். எதனால்? பூமி அதிர்வு, எர்த்குவாக்கு. பூமி அதிர்ந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. இதே மாதிரி திடீர் வெள்ளம், அது சென்னையில் நடந்தது, திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்லேயும் நடந்தது, மதுரையில் நடந்தது. திடீர் வெள்ளமும் வர்ற போதில் பெண்களும் குழந்தைகளும் தப்பிப்பதற்கு எப்படி இருந்த ரிஸ்க்கு, என்னென்ன ரிஸ்க்கு வரும், என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன துயரம் வரும், என்னென்ன சிரமம் வரும், என்னென்ன கஷ்டங்கள் வரும்ன்றதை வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு இயற்கை பேரழிவு, இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு வருகின்ற போது பெண்களும் மகளிரும் எவ்வாறு அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது, பெண்களும் மகளிரும் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தி அந்த கஷ்டங்களிலிருந்து அவர்களை காப்பது. அதுதான் இவையெல்லாம் தருவது எதுனா இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாகத்தான். அது ஒரு அரணாக இருக்குது.
பெண்களுக்கு ஒரு அரணாக, அந்த அரண் எதுனா மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களை காக்கின்றது. அடுத்து என்னன்னா, பெண்களுக்கு ஒரு தலைமைத்துவ பண்பை கொடுக்கிறது. முன்னாடியெல்லாம் அவன் சொல்லியிருக்கேன், ஒரு பேங்க்கு போக மாட்டாங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு தனியாக போக மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, எதுவுமே இல்லை. கூலி வேலைக்கு போவாங்க, சமைக்க வேண்டியது, வீட்டுக்குள்ளேயே படுக்க வேண்டியது. அவங்களுடைய வாழ்க்கை அந்த 4 சுவத்துக்குள்ளேயே முடங்கி போயிடும். இப்போ பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் பொறுமுறவங்களும் இருக்காங்க. இப்போ பாடுறா, வீட்டுக்குள்ளேயே அடங்க மாட்டா, எங்கே வேணாலும் போயிடுறான்னு சொல்லி பொறுமுறவங்களும் இருக்காங்க. இப்போ பெண்கள் பேங்க்கு போகிறாங்க, ஆஸ்பத்திரி போகிறாங்க, ஆஃபீஸ், ஆஃபீஸா, எந்த ஆஃபீஸுக்கு போகணும், கலெக்டர் ஆஃபீஸுக்கா, தாசில்தார் ஆஃபீஸுக்கா, எந்த அலுவலகமாக இருந்தாலும் மகளிர் முன்னாடி செல்கின்றனர். மகளிரிடத்தில் இப்பொழுது அச்சம் என்பது இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் பெற்ற விழிப்புணர்வு, அவர்கள் பெற்ற கல்வி, இதையெல்லாம் தருவதற்கு எதுனா, அவர்கள் வெளியில் செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, வங்கிக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக, நிறைய கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது எதுனா, அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள். இதுதான் அவர்களுடைய. இப்படி இருக்கிறதா, இதெல்லாம் இருக்கிறதா என்றால் தெரியவில்லை. இதெல்லாம் இருந்தால் அந்த குழுவினுடைய உறுப்பினர்களும் குழுவும் மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் அதனுடைய நோக்கமும் குறிக்கோளும் ஆகும். ஓகேயா? ஓகே தொடர்களே, நாம் அடுத்த காணொளியில் காணலாம்.